வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் ஒரு ஃபேமஸான பங்கு இருக்கு. ஆனா கடந்த 4-5 வருடமா எந்த மூவ்மே காட்டாம இருக்கா. கம்பெனி ரெவென்யூ, ப்ராஃபிட், பிஸ்னஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆனா எந்த மூவும் இல்லை. அப்படிதான் இருக்கீங்களா? ரீட்டைல் முதலீட்டாளர்கள் எப்பவுமே இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃபேமஸ் கம்பெனியை சக்ஸஸ் வந்து ஆல்ரெடி ஆப்வியஸ் எல்லாருக்கும் ஆனதுக்கப்புறமா வாங்குறது. அதாவது பார்ட்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருது பார்ட்டிக்கு. அந்த மாதிரி அதுக்குள்ள ஃபியூச்சர் க்ரோத் வந்து வேல்யூவேஷனாக ப்ரைஸ் ஆகிடும். பிஸ்னஸ் வளராது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அதனால பிஏ டீரேட் ஆகும். அப்புறம் ஸ்டாக் ஸ்டக் ஆயிரும். இன்னைக்கு அந்த மாதிரி 5 பாப்புலர் நிறுவனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது, என்ன மாறி இருக்கு, அண்ட் ஸ்டாக் சைட்வேஸாக இருக்கா என்னன்ட்டு. நம்ம முதல்ல பார்க்க போற நிறுவனம் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேர். எல்லா வீட்லயும் வந்து பெயிண்ட் அடிக்கணும்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் அடிப்போம். பட் 5 வருஷமா ஒரு ஸ்டைல் அண்ட் ட்ராப்பா இருக்கு. முதலீட்டாளர்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட இந்த கதையில 2 விஷயம் தான் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட், என்ன மிஸ்டேக் வந்து இந்த ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு 100x PE ரீச் ஆனதுக்கு அப்புறமா. ரெண்டாவது, இதனுடைய போட்டியாளரான பிர்லா ஓப்பஸோட என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ரொம்ப பேடாக டர்ன் ஆகல. 2012 to 2021 மார்க்கெட் வந்து த ஃப்ளாலஸ் காம்பவுண்டராக ப்ரைஸ் பண்ணியிருந்தது. 2003 to 2012 ஸ்டாக் வந்து 12x வளர்ந்துருக்கு அண்ட் சேல்ஸ் 21% CAGR வளர்ந்துருக்கு. பேசிக்காக ரெவென்யூ வந்து 1730 crores-லேருந்து 9632 crores ஜாஸ்தி ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அதே விஷயம் 2012 and 2021 நடந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் வந்து 15x வளர்ச்சி கொடுத்துருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸும் 17 to 24% ஜம்ப் ஆயிருக்கு. இந்த அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால 15x PE FY03லேருந்து கிராஜுவலாக 97x FY21 மாறிச்சு. பட் 97xக்கு அப்புறம் என்னாச்சுன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா 100x PE வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இது வந்து 2022லேருந்து மிஸ்ஸிங். FY22 to 23 இன்ஃப்ளேஷனால மார்ஜின்ஸ் 24லேருந்து 17% சரிஞ்சிருச்சு. அண்ட் FY24 சேல்ஸ் க்ரோத் 2.9% ட்ராப் ஆயிடுச்சு அண்ட் நெகட்டிவ் டிக்ளைனில் போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தாண்டி நிறைய காம்படிஷன் வந்துட்டாங்க. பிர்லா ஓப்பஸ் வந்து 10,000 கோடி கேபிட்டல்லையும் 40% அடிஷனல் இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டியும் வந்துட்டாங்க. காம்படிஷன்னால நம்பர்ஸ் வந்து ரொம்பவே விசிபிளாக தெரிஞ்சது. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசீவபிள் டேஸ் வந்து 30 days-லேருந்து 40 days இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கம்பெனி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் டீலர்ஸில் ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ சேல்ஸ் க்ரோத், அப்புறம் மார்ஜின்ஸ் ப்ரெஷர் தான். ஸ்டாக் வந்து டீரேட் ஆயிருக்கு 97x PE-லேருந்து 50x அண்ட் ஸ்டாக் வந்து அதே இடத்துல ஸ்டக் ஆயிருக்கு. ரெண்டாவது பங்கு நீங்கள் பார்க்க போகிறது ஐடிசி. ஏஷியன் பெயிண்ட்ஸில் நம்ம எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேல்யூவேஷனை ஸ்குவீஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். பட் இரண்டாவது நிறுவனத்தில் ஐடிசி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ட்விஸ்ட் என்னன்னா கம்பெனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேஷ் இன்ஜினாக இருந்தாங்க அண்ட் பிக்கஸ்ட் பிரேக் வந்து அவங்களோட வேல்யூவேஷனில் மேலே உட்காந்துருந்தாங்க. என்டையர் ஸ்டோரிக்கு 2 ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக சீக்வென்ஸ்லாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் கேஷ் இன்ஜின் வந்து பிக்கஸ்ட் காங்க்ளோமரேட் டிஸ்கவுண்ட் வந்து அந்த ஸ்டாக்குக்கு மாறிடுச்சு. இந்த கான்சிக்வன்ஸ்னால 2வது ஸ்டெப் ஃபாலோ ஆச்சு. வேல்யூ அன்லாக்கிங் வந்து ஹோட்டல் டிமர்ஜருக்கு அப்புறம் பிகின் ஆச்சு. பட் அஹெடாக ஒரு புது கேம் வந்து FMCG அண்ட் சிகரெட் டாக்ஸஸ்க்கு நடுவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ரோனலாஜியாக புரிஞ்சுக்கலாம். 2002 to 2017 ஐடிசி வந்து ரிமார்க்கபிளாக ஒரு செயல்திறன் காட்டியிருக்காங்க. ஸ்டாக் வந்து 25% CAGR கொடுத்துருக்கு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த சிகரெட்டோட வணிகம் தான். இது வந்து 45% டோட்டல் ரெவென்யூக்கு அப்ராக்சிமேட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. 1000 கோடி கேஷ் ஃப்ளோஸ் வந்து இந்த சிகரெட்லேருந்து வந்துட்டே இருந்தது. அண்ட் இந்த கேஷ்னால ஐடிசி வந்து இன்னொரு பிஸ்னஸை பில்ட் பண்ணாங்க. லைக் FMCG, ஹோட்டல், பேப்பர் போர்டு, அக்ரி, இந்த மாதிரி. பட் இந்த இடத்துல தான் ஸ்டெப் 1 ட்ரிகர் ஆயிடுச்சு. சீக்ரெட் பிஸ்னஸ் வந்து ஹெவி ப்ராஃபிட் அண்ட் லோ காஸ்ட்ல ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் பட் இந்த ஹோட்டல், பேப்பர் மில் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கணும்னா thousands of crores எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணணும். அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து இயர்ஸ் ஆகும் வரதுக்கு. பெரிய டவுட் என்னன்னா இன்வெஸ்டரோட மைண்டில் வந்துருச்சு. சூப்பர் ப்ராஃபிட்டபிள் கேஷ் வந்து சிகரெட்லேருந்து வருது. ஸ்லோ ரிட்டர்ன் பிஸ்னஸில் எதுக்கு ஸ்டக் ஆகிறாங்கன்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து வேல்யூ ஆஃப் அ கம்பெனியை வந்து அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் இருக்கிறதுனால ரெடியூஸ் பண்ணிடுச்சு. இது பேர் தான் நம்ம காங்க்ளோமரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்கவுண்ட்னாலேயே பிஸ்னஸ் வளர்ந்துட்டே போனாலும் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரே இடத்துலயே அரெஸ்ட் ஆகி நின்றுச்சு. அண்ட் இதோட ப்ராப்ளம் வந்து பீக் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து அரைவ் ஆயிடுச்சு. இந்த டிஸ்கவுண்ட்டை பிரேக் பண்ண 2025 ஐடிசி பெரிய டிசிஷன் பண்ணி டிமர்ஜர் பண்ணாங்க ஐடிசி ஹோட்டலில். ஹோட்டல் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆயிடுச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்ட் 60% ஓனர்ஷிப்பும் ஐடிசி வந்து 40% ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி கேபிட்டல் கன்சியூமிங் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு, இப்போ ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் வந்து ஃபைனலாக அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கதை அந்த இடத்துல எண்டால
ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் என்டையர் மார்க்கெட்டோட அட்டென்ஷன் வந்து ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்குள்ளே போயிடுச்சு. மெயின் கேள்வி என்னன்னா, இந்த எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து ஐடிசியை சூப்பர் ஹிட் க்ரோத் ஸ்டாக்காக மறுபடியும் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான். பாசிட்டிவ் சிக்னல் எஃப்எம்சிஜி சைட்லேருந்து வந்துச்சு. FY26 எஃப்எம்சிஜி ரெவன்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 10% வளர்ந்தது. Q4 க்ரோத் 15%, Q4ஓட எபிட்டா மார்ஜின் வந்து 11% ரீச் ஆச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து இந்த சிகரெட் பிஸ்னஸில் ஒரு ரிஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது மறுபடியும் வந்தது. 2026 ஷார்ப் சேஞ்சஸ் இருந்தது சிகரெட்டோட டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரில். அண்ட் ஒன்ஸ் அகேன் அன்சர்டனிட்டி ஓவர் வால்யூம் க்ரோத்தும் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸும் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. ஐடிஎஸ்டியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட்டு கேஷ் ஃப்ரம் சிகரெட் வந்து மீதி பிஸ்னஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால காங்க்ளோமரேட் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கிறக்காக ஹோட்டல் பிஸ்னஸை டிமார்ச் பண்ணாங்க. அண்ட் என்டையர் கேமே வந்து இப்போ எஃப்எம்சிஜி தான் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஐடிசியை வச்சுருக்கீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ராக் பண்ணணும். எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட் இனஃபாக வளர முடியுமா, இந்த சிகரெட்டோட டாக்ஸ் ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணுற அளவுக்குங்கிறது தான் பார்க்கணும். எஃப்எம்சிஜி நல்ல க்ரோத் கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் வந்து ரீரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கேஷ் ஃப்ளோஸ் இருந்தாலும் ஐடிசி வந்து ஒரு லோவர் மல்டிபிள் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐடிசியில் கேஷ் என்ஜினே வந்து ஒரு பிரேக்காக இருக்குது அவங்களோட வேல்யூவேஷனில். சரி, மூன்றாவதாக பார்க்க போகிற ஜெயண்ட் பிஸ்னஸ் வந்துட்டு பிரேக் பண்ணலை, ரேதர் ஒரு மெகா மர்ஜர் வந்து ஓல்டு எக்கனாமிக்ஸை ஷூக்கப் பண்ணிச்சு. மூணாவது பங்கு வந்து HDFC பேங்க். ஒரு பெரிய மர்ஜர் வந்து ஃபுல் எக்கனாமிக்ஸையே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாமே. அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஸ்டாக் வந்து சைட்வேஸாக இருந்தது கடந்த 5 வருடமாக. ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரே கேள்வி தான், வச்சுக்கிறதா வித்துறதா அப்படின்னு தான். சரியா? ஸோ என்டையர் ஸ்டோரியில் 2 சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மேசிவ் மர்ஜர்னால HDFC பேங்க் வந்து ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்டும் மார்ஜின்ஸ் டெம்பரரியாக டிஸ்டர்ப்ட் ஆயிருந்தது. அண்ட் கான்சிக்வன்ஸ்னால 2வது ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நடந்தது. பேங்க் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் மார்ஜின்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் லெவல்ஸ்க்கு வரணும்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும்ல. சரி, இதை வந்து க்ரானலாஜிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கலாம். 2021 வரைக்கும் HDFC பேங்க் வந்து மார்க்கெட்டோட பிக்கஸ்ட் ஃபேவரட் ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருந்தாங்க. நம்பர்ஸ் வந்து போரிங்லி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. க்ரோத் வந்து 15 to 20%, லோ காஸ்ட் டெபாசிட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருந்தது. பேட் லோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஃபார்முலா செம்ம ப்ரெடிக்டபுளாக இருந்தது. ஸ்டெடி க்ரோத், சீப் டெபாசிட், அப்படின்னா கேரண்டீட் காம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ இந்த வெரி கன்சிஸ்டன்சினால ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவேஷனான 4.1x ப்ரைஸ் டு டான்ஜிபிள் புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த இடத்துல தான் ஸ்டெப் 1 வந்து ட்ரிகர் ஆச்சு, மெகா மர்ஜர். ஒரு மெகா மர்ஜர் நடந்தது HDFC லிமிடெட் வித் HDFC பேங்க். லாங் டேர்ம் லாஜிக் வந்து ஹோல்டு தான். HDFC லிமிடெட் ஹியூஜ் ஹவுசிங் லோன் புக் வித் பேங்க் கஸ்டமர் பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் மர்ஜர் நடந்ததுக்கு அப்புறமா பேங்க் வந்து ஒரு மேசிவ் லோன் புக்கை வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. பட் சீப் டெபாசிட்ஸ் வந்து அதே ஸ்பீடில் உள்ளே வரல. இதனால கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 110% ஆயிடுச்சு. அதாவது நிறைய லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் இருக்கிறத விட லோன் கொடுக்கறது ஈஸி, பட் சீப் டெபாசிட்டை உள்ளே கொண்டு வரது ரொம்பவே கஷ்டங்க. இதனால பேங்க்கோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4.1 3.4% ஃபால் ஆயிடுச்சு. பேங்க்கோட சைஸ் வந்து வளர்ந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வீக்கன் ஆகி வேல்யூவேஷன் 4.1x புக் வேல்யூலேருந்து 2x கம்மியாயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல தான் டிஸ்ரப்ஷன் நடந்தது. ஸ்டெப் 2ங்க, பேலன்ஸ் ஷீட்டு ரிப்பேர். மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அவங்க வந்து லோன் க்ரோத்தை ஸ்லைட்டாக ஸ்லோ பண்ணலான்னு, அக்ரெசிவாக டெபாசிட் கலெக்ட் பண்ணலான்ட்டு. இந்த ரிசல்ட்னால ரிப்பேர் ப்ராசஸ் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிது. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 110லேருந்து 96% ஃபால் ஆச்சு. டெபாசிட் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது லோன் க்ரோத்தை விட. அண்ட் ஆசட் குவாலிட்டி இன்னுமே சாலிடாக தான் இருந்தது. பட் ரிப்பேர் வந்து ஆன்கோயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. ப்ராஃபிட் மார்ஜின் 3.26% தான் இருக்குது. இது ப்ரீவியஸ் லெவலை விட ரொம்பவே லோ. HDFC பேங்க் வந்து பேட் பேங்க் இல்லை, சிம்பிளி வந்து மெகா மர்ஜரை இன்னும் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 4வது பங்கு ஜியோ ஃபினான்ஷியல் சேவைகள், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நம்ம 10 times மோர் ஒரு அட்வான்ஸ் டிக்கெட் ஒரு மூவிக்கு பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேட்டர் போனதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கே இன்னும் முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் அந்த படத்துக்கு. அதுதான் வந்து 4th கம்பெனியில் நடந்திருக்கு, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு ஸ்லோ ஓல்ட் காம்பவுண்டரோடது. சரிங்களா? என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. ஆகஸ்ட் 2023 ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனப்போ 262 rupeesக்கு லிஸ்ட் ஆச்சு. ரிலையன்ஸ் பிராண்டு பார்ட்னர்ஷிப் பிளாக் ராக் கூட இருந்தாலும் இந்த ப்ரைஸில் தான் இருந்தது. இன்னைக்கும் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் அதே ஜோன்லேயே ஸ்டக்காக இருக்குது. பட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராக போனாலும் ஸ்டாக் ஏங்க சூப்பராக போல, அதுதானே கேள்வி. சிம்பிளாக சொல்லணும்னா, கம்பெனியோடைய ஆக்சுவல் பிஸ்னஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் அரைவாரக்கு முன்னாடியே மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஹை ஃபியூச்சர் வேல்யூவேஷன்ஸை இந்த ஸ்டாக்கை கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக அழகாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனம் ஆகஸ்ட் 2023 லிஸ்ட் ஆச்சு. டிஸ்கவர்ட் ப்ரைஸ் 262 rupees. ஸோ மார்க்கெட் கேப் அப்ராக்சிமேட்டாக 1.7 lakh crores இருந்தது.
பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வரைக்கும் மெயின் லீடிங் ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து வெறும் 173 crores தான். மார்க்கெட் வந்து பேசிக்காக ஒரு மெச்சூராக இருக்கிற ஒரு வணிகத்தை ப்ரைஸ் பண்ணல, பட் ரேதராக ரிலையன்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஹியூஜ் கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்குது, ஃப்யூச்சர் ட்ரீம் இருக்குது, அசெட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வந்து பிளாக் ராக் கூட இவங்களுக்கு பில்ட் பண்ண அப்படின்னு நினச்சாங்க. வேல்யூவேஷன் டாப் ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு, பட் ஏர்னிங்ஸ் வந்து அதுக்கப்புறமா தான் வந்தது. FY25ல கம்பெனி வந்து 1.23 lakh crores கேபிட்டல் இருந்தது, பட் இன்கம் ஃப்ரம் கோர் பிஸ்னஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 349 crores தான். கேபிட்டல் ஹை, பட் ஆப்ரேட்டிங் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக லோவாக இருந்தது. இதனால ROE வந்து லோ சிங்கிள் டிஜிட்லேயே ஸ்டக்காக இருந்திருக்கு. அண்ட் 3 மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மேசிவ் ஸ்கேல் அப் வந்து லெண்டிங் பிஸ்னஸில் பண்ணியிருக்காங்க. AUM வந்து 173 crores FY24லேருந்து 10,053 crores FY25ல மாறிக்காங்க. அண்ட் FY26ல 25,700 crores பியாண்ட் போயிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவல் பிசினஸ் பில்டப் ஜியோ பிளாக் ராக் AMC அசெட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, இந்த AUM வந்து 15,000 crore பிளஸ் FY26ல ரீச் ஆயிருக்கு. இது ஒரு கேபிட்டல் லைட் பிஸ்னஸ், ஸோ அதனால ROE ஃபியூச்சரில் பூஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மூணாவது பாயிண்ட் வந்து பேமெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸோட ஸ்கேல் அப் தான். அண்ட் பிக்கஸ்ட் ப்ரூஃப் இதோடது வந்து FY26ல பார்க்கலாம். இன்கம் கோர் பிஸ்னஸோடது 272% வளர்ந்துருக்கு, 1,390 crores. அண்ட் ஷேர் ஆஃப் கோர் ஆப்ரேஷன்ஸ் டோட்டல் இன்கம்ல 20%லேருந்து 54% ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது கம்பெனி வந்து ட்ரெஷரி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்லேருந்து ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம். எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆர் டெட்டீரியரேஷனும் இல்லை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில். சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா, 2023லேயே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ஃபியூச்சர் ஜெயண்டோடது ஆல்ரெடி ப்ரைஸ் பண்ணப்பட்டுருச்சு, அவ்வளோதாங்க. ஐந்தாவது பங்கு என்னன்னா, ப்ராஃபிட் வந்து நிறைய டைம் வளர்ந்துருக்கு, ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப டைம் எதுவுமே வளரல. சரி, என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஐந்தாவது பார்க்க போகிற நிறுவனத்தோட பேர் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 4x வளர்ந்துருக்கு. பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக வளருது, ஆனால் ஸ்டாக் இன்வெஸ்டர் டிசப்பாயிண்ட் பண்ணுது. பஜாஜ் ஃபின்சர்வோட கதை இதுதாங்க. கம்பெனி ஒரு லெண்டர் கிடையாது, இது ஒரு ஹோல்டிங் நிறுவனம். இது கீழே பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் அதர் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்லாம் வருது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்படின்னா ஃபின்சர்வும் வந்து அதே அமௌண்ட்டில் வளரும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. இல்லை, ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட்டும் ரொம்பவே மேட்டர் பண்ணுங்க. 2021ல மார்க்கெட் வந்து பஜாஜ் ஈகோசிஸ்டம் ஒரு ப்ரீமியம் காம்பவுண்டராக பார்த்தாங்க, மெயினாக பஜாஜ் ஃபினான்ஸ்னால. EMI ஃபினான்சிங், கன்சியூமர் லோன்ஸ், ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கிராஸ் செல்லிங், இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தது. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அதிக வளர்ச்சி, ஹை ROE அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்புறம் லெண்டிங் எக்கனாமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. NBFCயில் ரா மெட்டீரியல் வந்து பேசிக்காக பணம் அப்படிங்கிறது தான். ஃபண்டிங் காஸ்ட் அதிகமாக ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் இருக்குங்க. FY25ல பஜாஜ் ஃபினான்ஸோட ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 8% ரீச் ஆயிருக்கு. ROE 22% to 19% மாடரேட் ஆயிருக்கு. பிஸ்னஸ் வளர்ந்துட்டே இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்சை கொஸ்டின் பண்ணாங்க. க்ரோத் வருது, பட் ஹோல் ரிட்டர்ன் ரேஷியோ சஸ்டெயின் பண்ண முடியுமா, அதுதான். அப்புறம் ரெகுலேட்டரி ப்ரெஷர் வந்துச்சு. நவம்பர் 2023ல RBI வந்து ரிஸ்க் வெயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சில அன்செக்யூர்ட் கன்சியூமர் லோன்ஸ் 100%லேருந்து 125%. அதாவது கம்பேரிட்டிவாக மோர் கேபிட்டல் வந்து நமக்கு தேவை அதே லெண்டிங் பண்ணுறதுக்கு. அதே மாதத்தில் டெம்பரரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட இகாம்ல பிளேஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த இன்ஸ்டா EMI கார்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க மே 2024ல. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, FY21 to FY25ல பஜாஜ் ஃபினான்ஸோட AUM வந்து 1.53 lakh crores-லேருந்து 4.17 lakh crores-ஆ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4x ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளம் வந்து பிஸ்னஸ் வளர்ச்சி கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது தான். வாழ்க்கையில் தானே. மார்க்கெட் வந்து எக்ஸப்ஷனல் க்ரோத்து, எக்ஸப்ஷனல் ROEல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுச்சு. ரிட்டர்ன் ரேஷியோ நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் வேல்யூவேஷனும் டைஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, பஜாஜ் ஃபின்சர்வோட கதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக்னேஷன் கிடையாது, பட் வேல்யூவேஷன் டைஜஷன் தான். ஸோ 3 விஷயத்த இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்கணும். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 20% ROE சஸ்டெயின் பண்ணுறாங்களா, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக ஸ்கேல் பண்ணுறாங்களா, அண்ட் குரூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட வேல்யூ மல்டிபிள் பிஸ்னஸை வச்சு அன்லாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். இந்த 5 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்ல, இதில் இருக்கிற கதை என்னென்னா, ஒரு நல்ல நிறுவனம் அண்ட் குட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது. ப்ரைஸும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தான் க்ரோத் வந்து ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸாக நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லும். சரி, எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஹரிசான்னு கன்சிடர் பண்ணுறீங்க? 5 இயர்ஸா 10 இயர்ஸா, இல்லை பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், இந்த காணொலி எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணால் உங்களோட பணத்தை தானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பணத்துக்கு ஏற்ற மதிப்பு கொடுக்கணுன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இலக்கு என்ன?
நம்மளுடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன ரிட்டர்ன் வரணும், நம்மளால எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க முடியும், இது எல்லாத்தையும் நம்ம தான் நமக்கு டிசைட் பண்ணிட்டு நம்மளே ஆராய்ச்சி செய்து நம்மளே நம்மளோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கணும். சரி, இன்னும் ஒரு அருமையான காணொலியில் எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.